ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீண்டும் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் சங்கீதம் 37 நாம் வாசித்தோம். இப்பொழுதும் கூட சங்கீதம் 37 நாம் தியானிக்கலாம். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. சங்கீதம் 37 சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 40 வசனங்கள் உள்ளது. இந்த 40 வசனங்களையும் நாம் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நேரம் போதாது. ஆகவே சீக்கிரமாக இதில் இருக்கிறதான உண்மையான கருத்துக்கள், நல்ல கருத்துக்களை மாத்திரம் நாம் தியானித்து அடுத்த பகுதிக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சங்கீதம் 37 என்பது சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 3 விசேஷித்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அந்த காரியங்களுக்கு கீழே வருகிறதான அநேக செயல்களை நாம் பார்க்க போகிறோம். இதை எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது, இரண்டாவதாக நாம் பார்க்க போவது என்னன்னா, இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். மூன்றாவது, எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் துன்மார்க்கனுடைய காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 37 இருக்கிறதான 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே என்கிறதான ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிற ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் என்னவென்று சொன்னால், பொறாமை கொள்ளக்கூடாது, எரிச்சல் ஆகக்கூடாது. பொல்லாதவர்களை பார்த்து அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான தீமையும் அவர்கள் அனுபவிக்க மாட்டுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. கர்த்தர் அதை விரும்புகிறது அல்ல. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விரும்புகிறார் என்றால், 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துக்கொள் என்கிறதான ஒரு வசனம். அப்போ கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் மனுஷனை நாம் நம்பினோம் என்று சொன்னால் அதுவும் போய்விடும். ஆனால் கர்த்தரை நம்பி நாம் இருக்கிறதை கொண்டு நாம் நன்மை செய்யும் பொழுது மறுபடியுமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா. சாரிபாத் என்கிறதான ஒரு ஊரில் ஒரு விதவை இருந்தாங்க. அவங்களிடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தரை நம்பி வந்திருந்ததான தீர்க்கதரிசி ஆகிய எலியாவுக்கு போஜனம் கொடுத்தாங்க. பாருங்க, அவங்களோட வீட்டில் பஞ்சம் வந்த பொழுதிலும் அவங்க வீட்டில் அப்பத்திற்கும் எண்ணெய்க்கும் எந்த விதமான பற்றாக்குறையோ பஞ்சமோ வரவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் கர்த்தரை நம்பி அவங்க இருந்ததில் நன்மை செய்தாங்க. இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆரோக்கியமான ஒரு உணவை நாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய சரீரம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது இல்லையா? நல்ல ஊட்டச்சத்தான உணவை சாப்பிடும் பொழுது நம்முடைய சரீரம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதோ, அதே போல சத்தியத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆனந்தமான காரியங்களை செய்வார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார், சமாதானமாய் நம்மளை வழி நடத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்கிறதான ஒரு அருமையான ஒரு வசனம். அப்போ 3வது, நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு அருமையான ஒரு வசனம். பாருங்க, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மனமகிழ்ச்சி நல்ல ஒரு ஔஷதம் என்கிறதை பார்க்கிறோம். அதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மனமகிழ்ச்சி முக மகிழ்ச்சியை தரும் என்கிறதை வாசிக்கிறோம். அப்போ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் சதா காலங்களிலும் நம்மோடு இருந்து நம்மளை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை நினைத்து என்றென்றைக்கும் நம்ம மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்திரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சில பல காரியங்கள் தாமதமாய் கொண்டே இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயாவின் புஸ்தகம்
40ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்கிறதான ஒரு அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். பாருங்க, அவங்க காத்திருக்கிறதுனாலதான் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்னா, அவங்க ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டாங்க. இத்தனை நாள் நான் காத்திருந்தேனே, இதுக்கு மேல நான் எப்படி ஓட முடியும், இதுக்கு மேல நான் எப்படி நடக்க முடியும் அப்படிங்கிறதான ஒரு காரியத்துக்கே அவங்க போக முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தாமதிக்கிறார் என்று சொன்னால், நாம் எல்லாரும் காத்திருக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் நம்ம இடத்துல வரும்போது அது மிகப்பெரிய ஜீவ விருட்சத்தை போல் நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு ஓடினாலும் எவ்வளவு நடந்தாலும் சோர்ந்து போகவும் மாட்டோம், இளைப்படையவும் மாட்டோம், களைப்படையவும் மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் விரும்புகிறதான இன்னொரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு என்கிறதான ஒரு வசனம். இன்றைக்கு வாழ்கிறதான இந்த வாழ்க்கையில இந்த கோபமானது நம்மளை ஆட்கொள்ளுகிறது. அநேக நேரத்தில் பார்க்கும் பொழுது சில பேர் கோபத்துல கொலை கூட செஞ்சிடறாங்க. அவ்வளோ கோபம் வருது, அவங்கள அறியாத ஒரு கோபம் வருது. அப்படிப்பட்டதான கோபத்தை விட்டு நாம் விலக வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குரைக்கிறார். கர்த்தர் என்னென்னலாம் விரும்புகிறார் என்பதை நாம் பார்த்தோம், என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். முதலாவது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாக கூடாது, அவர்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. இரண்டாவது, கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும், சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம். மூன்றாவது, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அப்புறம் பாருங்க, கர்த்தரை நோக்கி நம்ம அமர்ந்திருக்க வேண்டும், அவரைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். கடைசியாக, கோபத்தை விட்டு விலக வேண்டும் என்பதையும் நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு விருப்பமான இந்த காரியங்கள் எல்லாம் நாம் செய்யும் பொழுது, கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை சீக்கிரமாக பார்த்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 37 ஆனது ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம் என்றும் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், அநேக ஆசீர்வாதங்கள் இந்த சங்கீதம் 37ல இருக்குது. யாராவது படிச்சிருக்கீங்களா இந்த சங்கீதத்தை? இந்த சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் அடங்கி உள்ள ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. நிச்சயமாகவே இந்த சங்கீதத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சரி, இப்ப சீக்கிரமாக கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறதான ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் கொடுக்கிறதான முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், பாருங்க, 4வது வசனத்துல உள்ளதான ஒரு ஆசீர்வாதம், உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய மனதுல என்னென்ன வேண்டுதல்கள் வேண்டுறோமோ, என்னென்ன காரியங்கள் நாம் யோசிக்கிறோமோ, கர்த்தருக்கு விருப்பமான காரியங்கள் நாம் யோசிக்கிறோமோ, எல்லாவற்றையும் அவர் அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு காரியங்கள் உங்களுக்கு வாய்க்காம இருக்குதா? காரியங்கள் எதுவுமே நடக்காம இருக்கிறதா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆவியானவர் பேசுகிறார், உன்னுடைய காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாக முடிந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய காரியம் ஜெயமாக முடியும். பாருங்க, 6வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உங்களுடைய நீதியானது வெளியரங்கமாக்கப்படும், உங்களுடைய நியாயம் வந்து வெளிச்சத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. இருளின் வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார் என்பதை பார்க்கிறோம். 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுதும் 11வது வசனத்துல வாசிக்கும் பொழுதும் 22வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுதும் பாருங்க, இப்படி கர்த்தருக்கு விருப்பமான காரியங்களை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம், பூமியை சுதந்தரித்துக் கொள்கிறதான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பாருங்க, 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்கிறதான ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அதே 11வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். 22வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நிச்சயமாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்.
எத்தனை பேருக்கு சுதந்திரத்து கொள்ள வேண்டியதான அந்த ஆசை இருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தருக்கு விருப்பமான பாதையில் நாம் நடக்கும் பொழுது, கர்த்தர் கொடுத்த எல்லா காரியங்களிலும் நம்ம ஒழுங்காக இருக்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் ஆசீர்வாதத்தை உங்களுடைய கரத்தில் அவர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி நம்ம வாசிக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் இப்பொழுது நீதிமானுக்கு, அதாவது கர்த்தர் விரும்புகிற காரியங்களை செய்கிற மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டே வருகிறார். பாருங்க, 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் நீதிமானை தாங்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை தாங்குவதற்கு யாருமே இல்லை. There is nobody to help me and support me அப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது உங்களுடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் எத்தனை நாள் இருப்பேன், இப்படிப்பட்டதான ஒரு வியாதியில் நான் ஆயிட்டேனே, என்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனை நாட்கள் இருக்க போகிறது அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய நாட்களை அறிந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை நாம் பார்க்கிறோம். அவருடைய முடிவை தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் மூலமாக தெரிந்து கொண்ட பிறகும் கூட கர்த்தரை நோக்கி மனம் கசந்து அழுதார். பாருங்க, ஆண்டவர் அப்படிப்பட்டதான அந்த எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடங்களை கூட்டி தந்து வாழ வைத்த தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். பாருங்க, 19வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்களாம். ஹல்லேலூயா. பாருங்க, வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைய செய்வார். யாரை திருப்தி அடைய செய்வார்? கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஜனங்களை, நீதிமான்களை, நீதியில் நடக்கிறவர்களை. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே வருகிறார். பாருங்க, 23வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்டதான மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய நடைகள் உறுதியாய் நிற்கிறதா? நம்ம பாருங்க, சில டைம்ல உறுதியாய் சில காரியங்களை நிற்கவே முடியாது, தடுமாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்டதான தடுமாற்றம் வராதபடிக்கு உங்களுடைய பாதைகளை, உங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிரியமாய் இருக்கிறபடினால் தான் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். 24வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நம்ம விழுந்தது மாதிரி தான் இருக்கலாம், விழுந்தே போயிருக்கலாம், ஆனால் நம்ம தள்ளுண்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் இந்த உலகத்தை விட்டு இவன் விழுந்துட்டான், இனி அவ்வளோதான், இவனை ஈஸியாக இவனை ஏதாவது பண்ணிடலாம், இவனை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், இவனை அழித்து விடலாம் என்று நினைத்தாலும் தள்ளுண்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மளை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இவ்வளோ நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 25வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்கிறதான ஒரு வசனம். பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், from my adult, from my young age, from my childhood till I become old. Hallelujah. என்னோட childhood daysலேருந்து, நான் இளைஞனாக இருந்த காலத்திலிருந்து முதிர் வயது வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது நீதிமான் எங்கேயும் போய் கையேந்தி நின்று அப்பத்திற்காக இறந்து திரிகிறதான ஒரு நிலைமையை நான் பார்க்கவே இல்லை என்று. ஹல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 26வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவன் இறங்கி கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களை கடன் கொடுக்கும்படி, அதாவது நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் அவன் நிலைத்திருப்பான் என்பது 27வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் கைவிடப்படுவதில்லை, அவன் காக்கப்படுவான். 31வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதே இல்லை, அவன் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையா அவன் நிற்கிறான், எந்த விதத்திலும் அவன் இடறி விழுகிற ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறதில்லை. 33வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவனுடைய நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆக்கினைக்குள்ளாக அவனை தீர்ப்பதும் இல்லை. இன்றைக்கு அநேகர் உங்களை குற்றம் சாட்டலாம், அநேக காரியங்களிடம் உங்களை தள்ளிவிடலாம், ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு தரவே மாட்டார். ஹல்லேலூயா. 37வது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அவனுடைய
அவனுடைய முடிவிலே அவன் சமாதானத்தை பெறுவான். இன்றைக்கு எத்தனை பேருக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நான் சமாதானமாய் நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று? அநேகர் வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது நல்ல சிரித்து பேசுகிறார்கள். ஆனால் உள்ளார்ந்த வாழ்க்கையை போய் பார்க்கும் பொழுது அநேக சமாதானம் இல்லாமல் இல்லையா? அப்படிப்பட்டதான வாழ்க்கை நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். வசனம் சொல்லுகிறது அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். பாருங்க 39 40 வசனத்துல வாசிக்கும் பொழுது நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் என்கிறதான ஒரு அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய இரட்சிப்பு யாரிடத்திலிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். அது மாத்திரமல்ல, இக்கட்டு காலத்துல நீதிமானுக்கு அடைக்கலமாக கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இக்கட்டு காலத்துல இக்கட்டு நேரத்துல எனக்கு இவங்க அடைக்கலம் தருவாங்களா, அவங்க அடைக்கலம் தருவாங்களா என்று தேடி அலைந்து திரிய வேண்டாம். நீதிமானுக்கு அடைக்கலம் கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. 40 வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை செய்கிறார். பாருங்க, உதவி செய்கிறார், விடுவிக்கிறார். அது மாத்திரமல்ல, துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 30 ஆசீர்வாதத்திற்கு மேலாகவே நாம் பார்த்து விட்டோம். அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். முதலாவது கர்த்தருக்கு விருப்பமான காரியங்கள் என்னவெல்லாம் என்பதை பார்த்தோம். அதை நாம் ஒழுங்காக செய்யும் பொழுது இந்த 30 ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக சுதந்திரிக்கிறதான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கடைசியாக இப்பொழுது துன்மார்க்கனுடைய காரியத்தை பார்த்து இந்த சங்கீத பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, துன்மார்க்கனுடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை துன்மார்க்கன் செய்து கொண்டிருக்கிறான். பாருங்க, துன்மார்க்கனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது துன்மார்க்கன் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவங்க வாழ்ற மாதிரி இருந்தாலும் அவங்க இல்லாமலே போய்விடுவாங்க என்பதுதான் இந்த வசனத்தின் கருத்து. அதுதான் பாருங்க 10வது வசனத்துல வாசிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அவன் இருப்பான். ஆனால் பாருங்க, அநேக ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் அவன் இல்லாமலே போய்விடுவான். அவனுடைய பெயரும் அவனுடைய புகழும் அவன் போகும்போது அவனுடைய போய்விடும். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறனுடைய மனிதனுடைய பெயரை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். கொர்நேலியு சொல்லும் பொழுது அவனுடைய தான தர்மங்கள் நினைவு கூறப்பட்டது. அந்த ஏழை விதவை வெறுமனே 2 காசு தான் போட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்கள பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நன்மை செய்தபடினால் ஒரு மனுஷன் நன்மை செய்யும் பொழுது அவன் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் அவன் செய்த கிரியைகளை நாம் பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் துன்மார்க்கனை பாருங்க, அவன் செய்த கிரியைகளை நாம் பேசுவோமா? ஒருவேளை ஏதாவது அவன் செய்த தவறுகளை பேசுவோமே ஒழிய அதோடு நம்ம விட்டுருவோம். ஆனால் நன்மை செய்தவங்களை குறித்து நம்ம தினந்தோறும் பேசுவோம். அவங்க உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமாவும் நம்ம பேசுவோம். ஆனால் துன்மார்க்கனுக்கு அப்படிப்பட்டதான நிலைமை இல்லை. அவன் போகும்போதும் அவனுடைய பெயரும் புகழும் அவனோடு கூட சென்று அழிந்து விடும். ஹல்லேலூயா. பாருங்க 12வது வசனத்துல வாசிக்கும் பொழுது துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். நீதிமானுக்கும் ஆண்டவர் அவனுடைய நாட்களை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் வாசித்தோம். அதே போல துன்மார்க்கனுடைய நாள் வருகிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். சரியாக துன்மார்க்கனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, அவனுக்கு என்னெல்லாம் சரி கட்ட வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் அவர் செய்து முடிப்பார். பாருங்க 14வது வசனத்துல வாசிக்கும் பொழுது சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விளப்பனவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்றாங்களோ அது அவங்களுக்கே வருகிறது. தான் வெட்டின குழியிலே தானே விழுந்து விடுகிறான். அநேகருக்கு சிறுமையும் எளிமையுமானவனை எப்படியாவது விழ தள்ள வீழ்த்த நினைக்கிறான் இந்த துன்மார்க்கன். ஆனா பாருங்க, அவனை விழுந்து போய்விடுகிறான். 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அநேக துன்மார்க்கருக்குள்ளே செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ளே கொஞ்சம் நல்லது. அப்ப துன்மார்க்க இடத்துல அநேக செல்வங்கள் இருந்தாலும் நீதிமான இடத்துல இருக்கிறதான கொஞ்சமே நல்லது. அந்த கொஞ்சத்தை வைத்து ஆண்டவர் அநேக ஆசீர்வாதமாக அவனை வழி நடத்துவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, துன்மார்க்கன் சொல்றான், என்கிட்ட அது இருக்கு, இது இருக்கு, என்கிட்ட இல்லாத பொருளே இல்லை, நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன், ஏலேருந்து Z வரைக்கும் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கிட்ட பாருங்க, அதெல்லாம் பார்க்கிலும் நீதிமானுக்கு இருக்கிறதான கொஞ்சமே நல்லது என்று வேத வசனத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களிடத்துல கொஞ்சம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்துல சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன எருசலேமை போல ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை மாற்றிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே எல்லாருமே ஆண்டவரே எனக்கு இதை தரல அதை தரலன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதபடிக்கு, ஆண்டவரே எனக்கு நீர் இவ்வளவாவது தந்திருக்கிறீரே என்பதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துறீங்க. பார்த்தீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் அதில் விருப்பப்படுகிறார். உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அவர் அதிகாரியாக அவர் வைப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் நீதிமானுக்கு கிடைக்கும். ஆனால் துன்மார்க்கன் அநேக காரியங்கள் வைத்திருந்தாலும் அதுக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவனுடைய புயங்கள் முறிந்து போகும் என்பதை வாசிக்கிறோம். பாருங்க, 20வது வசனத்துல அவங்க இல்லாமலே போய்விடுவாங்க, அவங்க புகைந்து போவார்கள் என்பதை பார்க்கிறோம். 21வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அப்போ பாருங்க, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்த மாட்டுகிறான், செலுத்த தவறுகிறான். இந்த உலகத்தில் அநேக துன்மார்க்கர் இடத்துல இருந்தாலும் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள், இல்லை என்று சொல்லி கடன் கொடுத்தவர்களை திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். இதெல்லாம் துன்மார்க்கத்தனம். இப்படிப்பட்டதான செயல்களை துன்மார்க்கன் செய்து வருகிறான். அப்படிப்பட்டதான செயலை நாம் செய்யக்கூடாது என்பதை நாம் படித்து அறிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. 32வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கன் கொலை வகை தேடுகிறானா, நீதிமான் மேல் கண் வைத்து கொலை வகை தேடுகிறான். பாருங்க, அநேக காரியங்களை துன்மார்க்கன் செய்து கொண்டே வருகிறான். ஆனா கர்த்தரோ நீதிமானை அவருடைய கையில் அவர் ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. இப்படிப்பட்டதான துன்மார்க்கர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. நன்றாக பேசுவாங்க, ரொம்ப அன்பாக பேசுவாங்க, ரொம்ப ஆறுதலாக பேசுவாங்க. ஆனா கொலை வகை தேடுகிறதான அளவில் அவங்களுடைய மனதில் இருக்கிறதான ஆழம் அப்படிப்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. அவங்க மனதில் இருக்கிறதான எண்ணங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கும். ஒரு மனிதன் என்ன யோசிக்கிறான், என்ன செயல்படுகிறான் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனா துன்மார்க்கனோ அப்படிப்பட்ட காரியங்களை அவன் யோசித்து கொண்டே இருக்கிறான். நம்ம எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையுடனும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாய் உணர்ந்து கொள்ளலாம். 35 36 வாசிக்கலாம். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. அவன் முதலாவது எப்படி இருந்தான் பாருங்க, நல்ல பச்சை மரத்தை போல, தனக்கேற்ற நிலத்தில் நல்ல முளைத்திருக்கிறதான பச்சை மரத்தை போல பசுமையாக செழிப்பாக நல்ல தலை தோங்கினவனாக அவன் இருந்தான். ஆனால் பாருங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் அழிந்து போய்விட்டான். அவன் இல்லை, அவனை தேடினேன், ஆனாலும் அவன் காணப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் துன்மார்க்கனுடைய வாழ்க்கை. அதனால்தான் முதலாவதே ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து எரிச்சல் அடையாதே, பொறாமை கொள்ளாதே என்று முதலாவது வசனத்துல நம்ம தியானித்தோம். ஏன் என்று சொன்னால், நீ எரிச்சலாகவும் பொறாமை கொள்ளவும் அவனிடத்துல ஒன்றுமே இல்லை. ஏன் என்று சொன்னால் அவன் இல்லாமலே போய் விடுவான். இதுதான் அந்த கருத்து. பாருங்க, அதுதான் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 38வது வசனத்துல கடைசியாக வாசிக்கும் பொழுது, அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாம் அழிந்து போய்விடுவாங்க. துன்மார்க்கனுடைய முடிவு அது இல்லாமல் போய்விடும், அது அறுப்புண்டு போய்விடும். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அதில் 48வது அதிகாரத்தில் உள்ளதான கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ துன்மார்க்கனுக்கு சமாதானம் நிச்சயமாகவே இல்லாமலே போய்விடும். ஆனால் நீதிமானுக்கோ கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட துன்மார்க்கத்தனமான காரியங்களை ஏன் நாம் தியானித்தோம் என்று சொன்னால், இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடாது என்பதற்காக தான். ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படிப்பட்டதான குணாதிசயங்களுடைய சில பேரை நீங்க பார்க்கிறீங்க என்று சொன்னால், எச்சரிக்கையாய் நம்முடைய வாழ்க்கையில வாழ்வதற்காக தான் இதையெல்லாம் நம் சங்கீத பாகத்தில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் விசேஷித்த
சங்கீதங்களின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். அதே போல இந்த வாரத்திலும் கூட பரிசுத்த நாளிலும் கூட கர்த்தர் 37வது சங்கீதத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். பாருங்க, 3 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை விரும்புகிறார் என்பதை முதலாவது பார்த்தோம். இரண்டாவது, அப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை, கிட்டத்தட்ட ஒரு 30 விதமான ஆசீர்வாதங்களை சுருக்கமாக நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கடைசியாக துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன், அவன் என்னென்ன காரியங்கள் எல்லாமே அவன் செய்கிறான், அது மாத்திரமல்ல அவனுடைய முடிவு எப்படிப்பட்டது, அவன் எப்படியெல்லாம் அழிக்கப்படுகிறான் என்பதை நாம் பார்த்தோம். நிச்சயமாகவே இந்த கருத்துகளின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்பதை விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் கர்த்தருக்கு விருப்பமான பாதையில் நடந்து அவர் கொடுக்கிறதான ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டு துன்மார்க்கமான வழியில் நடக்காதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமான வழியில் நாம் நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து செழித்தவங்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா.